மீனை வாங்கிட்டு வரும்போதே தலையை மீன் குழம்பு மற்றதெல்லாம் பொறிக்க வச்சுக்கலாம்னு தனித்தனியாக வச்சிருந்தேன். ஆனால் அப்பப்போ வயிறு பசிக்குன்னு சொல்லி மீனை மட்டும் எடுத்து தின்னுட்டேன். இப்போ மண்டை மட்டும் தான் கிடக்குது. இப்போ இதை மட்டும் தனியாக கொண்டு போனால் யாரும் சாப்பிட போகிறது இல்லைன்னு தெரிஞ்சு உலகத்திலே முறையாக மண்டையில் ஃபிஷ் ஃபிங்கர் பண்ணி புது புரட்சி பண்ண போகிறேன். கூட நல்லா அரைச்சி விட்ட சாம்பார் மும்முரமாக எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். புஷ்ஷுன்னு சவுண்டு, சிலிண்டர் முடிஞ்சு போச்சு. ஆள் இல்லாத நேரம் பார்த்து வேற போயிட்டு அப்புறம் கஷ்டப்பட்டு தூக்கி கொண்டாடி மாட்டக்குள்ள அப்புறம் ஃபிஷ் ஃபிங்கர் பண்ண அந்த பாறை மீன் அதில் நீளமாக வாங்கிட்டு வந்து தான் பண்ணணுமா. ஆனால் நான் அவிச்சு பொடியெல்லாம் போட்டு நானே நீல வாக்கில் கொண்டு வந்துட்டேன். இந்த கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி எடுத்துட்டேன். அப்புறம் காஞ்சி போன பிரெட் வேறு கிடந்துச்சு. அரைச்சி மேலே எல்லாம் கோட் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு அடுத்து அரைச்சி விட்ட சாம்பார். எங்கள் அம்மாட்ட கேட்டு தான் பண்ணேன். ஆனால் சத்தியமாக இது எனக்கே தெரியும் இது அது இல்லை. டேஸ்ட்டே வித்தியாசமாக இருந்துச்சு. பார்க்கவும் அது மாதிரியே இல்லை. என்ன தப்போ தெரில. அப்புறம் ஒரு காய் கூட்டு பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஆனால் நான் சோறு பொங்கி குழம்பு வச்சு ஃபிஷ் ஃபிங்கரே பண்ணி முடிச்சுட்டு இந்த கோவக்கா அப்படியே சுருங்காமையே கிடக்குது. நீ வந்த வரைக்கும் போதுன்னு இறக்கிட்டேன். அப்புறம் ஒரு நேரத்துக்கு தான் சாம்பார் பண்ணோம். மிச்சம் மீதுனா ஃப்ரிட்ஜில் போயிடக்கூடாதுன்னு பார்த்து பண்ணேன். ஆனாலும் ஒரு அண்டாக்கு எப்படி தான் வந்து சேர்ந்தது தெரியல. ஆனால் ஃபிஷ் ஃபிங்கர் அடிப்பொலியாக இருந்துச்சு.